வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம். இயல் 6 நிலாமுற்றம். இந்த இயல் 6 படிக்கிறதுனால என்னென்ன நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழர் தம் நிகழ்கலையின் மேன்மை அறிந்து அவற்றை வளர்க்கவும் நிலை பெற செய்யவும் தங்களின் பங்களிப்பை நல்குதல். எளிய சொற்களும் கருத்துக்களும் கவிதை பொருளாகும் திறமறிந்து தானே கற்றல். கவிநயம் சொட்ட பாடப்பட்ட பாடலை கற்று மகிழ்வதுடன் அவை போன்ற பாடல்களை தேடி தேர்ந்து படைத்தல். அந்த மாதிரி பாடல்களை நாமளும் படிக்கணும். சொந்த நயமும் தொடை நயமும் கொண்ட பாடல்கள் மனனத்திற்கு எளிதானவை. அவற்றை பயின்று நாநெகிழ் நாப்பிரல் பயிற்சிகளில் ஆற்றல் பெறுதல். அடுத்தது, கதைகளை படித்து மைய உணர்தல். கதைகள் குறித்த கலந்துரையாடல். தமிழரின் அகப்பொருள் இலக்கியம் அறிதல் வழி இயற்கையுடன் ஒன்று இருந்த வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்ளுதல். இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது உரைநடை உலகம் நிகழ்கலை. நிகழ்கலையினால் எப்படி நிகழ்கலை நம்ம நாட்டில் சிறப்புற்று இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நிகழ்கலை பற்றி ஒரு பாடம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கவிதையையும் தருவன நிகழ்கலைகள். கண்ணுக்கு காட்சியையும் மனதிற்கு கருத்துக்களையும் தருபவை. கருத்துடன் கலைத்திறனை நோக்காக கொண்டு கால வெள்ளத்தை கடந்து நிற்பவை. கருத்துக்களையே கலைத்திறன்களை நோக்கமாக கொண்டு கால வெள்ளத்தை கடந்து நிற்பவை. ஆடல், பாடல், இசை, நடிப்பு, ஒப்பனை, உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடைய செய்வன. சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக விளங்குபவை. சமூக பண்பாட்டு கருத்து கருவூலகமாக விளங்குகிறது. நுட்பமான உணர்வுகளின் உறைவிடமாக இருப்பவை. அவைதாம் மக்கள் பண்பாட்டின் பதிவுகளாக நிகழ்கலைகள். அதுதான் நிகழ்கலை. இது எல்லாம் கண்ணுக்கு காட்சியையும் மனதிற்கு கருத்துக்களையும் தருவது, கலைத்திறனை நோக்காக கொண்டு கால வெள்ளத்தை கடந்தது, ஆடல், பாடல், இசை, நடிப்பு, இது எல்லாத்துக்கும் ஏற்றது மக்களை மகிழ செய்வது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்கலை. நிகழ்கலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிகழ்கலை அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு இருமதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலா கூறுகளான திகழ்பவை நிகழ்கலைகள். சிற்றூர் மக்களில் வாழ்க்கை நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க முடியாத ஒரு கூறுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிகழ்கலை. இவை மக்களுக்கு மகிழ்ச்சி எனும் கனி கொடுத்து கவலையை போக்குகின்றன. அதாவது பண்டிகை காலங்கள், விழா காலங்களில் என்ன செய்கிறோன்னா நம்ம நிகழ்கலை நடத்துவாங்க. அது எதுக்காக அப்படின்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த மனதில் இருக்கிற கவலைகளையெல்லாம் மறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறது. சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன. பல தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன. நிகழ்கலை தான் துணை செய்து. நிகழ்கலை என்றால் என்ன அப்படின்னா, சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை பிரித்து பார்க்க இயலா கூறுகளாக திகழ்பவை நிகழ்கலைகள். அதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த மாதிரி இந்த நிகழ்கலைகள் தான் மக்களுக்கு சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் இருக்குது, செய்திகளை தரும் ஒரு ஊடகமாகவும் திகழ்குது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா கரகாட்டம். பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்று கரகாட்டம். அதாவது பரம்பரை மரபுகள் வழியாக பன்னெடுங்காலமாக மக்கள் விரும்பக்கூடிய கலைகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா கரகாட்டம்.
கரகம் என்று என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது கரகாட்டம். கரகாட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரகம்னு ஒரு பித்தளை செம்பையோ அல்லது ஒரு சிறிய குடத்தையோ வச்சுட்டு தலையில் வச்சுக்கிட்டு தாளத்திற்கு ஏற்ப ஆடுறது தான் வந்து கரகாட்டம்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆடுறது இந்த நடனம். அதாவது இந்த நடனம் கரகம் கும்பாட்டம் என அழைக்கப்படுகின்றன. இந்த நடனம் கரகம் கும்பாட்டம்னு கரகாட்டத்திற்கு வேறு பெயர் என்னென்னா கரகம்னு சொல்லலாம், கும்பாட்டம்னு சொல்லலாம். அது சிறப்பு பெயர்கள். கரகம் கும்பாட்டம்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதாவது கரகாட்டத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா கும்பாட்டம். கரகாட்டத்தின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பாட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கரக சொம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு என்ன செய்வாங்க, படியும்படி செய்கின்றனர். அதாவது கரகாட்டத்தில் அந்த செம்பின் அடிப்பாகத்தை வந்து உட்புறமாக உள்ள கொஞ்சம் தட்டி விட்டு ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி அந்த தலையில் அந்த சொம்பு வந்து நல்லா படிஞ்சு உட்கார்ற மாதிரி வச்சு செய்வாங்க. தலையில் செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு என்ன செய்வாங்கன்னா செம்பின் மணலையோ பச்சரிசியையோ நிரப்புகின்றனர். அந்த சொம்பு வந்து கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு தலையில் சொம்பு நிற்கிற அளவுக்கு ஒன்றா மணல் போடுவாங்க, இல்லைன்னா பச்சரிசியை போட்டு அதில் வச்சுருப்பாங்க. கண்ணாடியாலும் பூக்களாலும் அழக்கூட்டிய கரகக்கூட்டின் நடுவில் கிளி பொம்மை பொருத்திய மூங்கில் குச்சியை செருகி வைத்து ஆடுகிறார்கள். அதாவது என்ன செய்வாங்கன்னா அந்த சொம்பு உள்ள தட்டையாக இருக்கும், அதில் வந்து கரகம் ஆடுற அளவுக்கு என்ன செய்வாங்க, மணலையோ அல்லது பச்சரிசியோ நிரப்பிடுவாங்க. அதுக்கு அழகுக்காக நடுவில் வந்து கிளிப்பொம்மையை சுற்றியும் பூங்கல் வச்சு நடுவில் கிளிப்பொம்மையை மூங்கில் குச்சியில் செஞ்சு செருகிடுவாங்க. இதற்கு நையாண்டி மேலே இசையும் நாகசுரம் தவில் பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. இந்த கரகாட்டத்துக்கு என்னென்ன இசைக்கருவிகள் இசைக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நையாண்டி மேலே இசை, நாகசுரம், தவில், பம்பை இதெல்லாம் வந்து சேர்த்து இசைப்பாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடத்துவாங்க. சில நேரங்களில் ஆண்கள் பெண்கள்னு வேடமிட்டும் ஆடுவாங்க. ஆண்கள் வந்து பெண்கள் வேடமிட்டும் ஆடுவாங்க. கரகாட்டத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்துவதும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கரகாட்டம் நிகழ்த்துவதில் இத்தனை பேர் தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. கரகாட்டம் ஆடுறதுக்கு இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படிங்கிற வரையறையெல்லாம் எதுவும் இல்லை. நீரற வரியா கரகத்து அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்காங்க. நீரற வரியா கரகத்து அப்படின்னு புறநானூறு பாடல் சொல்லியிருக்கு. என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் கொடக்கூத்து என்னும் ஆடலும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது மாதவி 11 வகையான கலைகளை கற்றிருப்பாங்க. அந்த 11 வகை கலைகளில் கொடக்கூத்தும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. இதுதான் கரகாட்டத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படுகின்றன. இந்த கரகாட்டம் எந்தெந்த மாவட்டங்களில் நிகழ்த்துறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது தஞ்சாவூரில் நிகழ்த்துறாங்க, மதுரையில், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு இந்த மாவட்டங்கள்லாம் இந்த நிகழ்கலையை நிகழ்த்துறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மயிலாட்டம்.
மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டம் ஆகும். மயிலாட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மயில் போன்ற கூட்டுக்குள்ள மனித உடலை மறைத்துக்கிட்டே ஆடக்கூடிய ஆட்டம். நையாண்டி மேலே இசைக்க, காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க, மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவார்கள். மயில் ஆடுற மாதிரி ஆடி காட்டுவாங்க. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. கரகாட்டத்தோட துணை ஆட்டம்னு சொல்லலாம். ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்தாடுதல், தலையை சாய்த்தாடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் இவ்வாட்டத்தில் ஆடி காட்டுவார்கள். இது எப்படின்னா, மயில் ஆடுற மாதிரியே இந்த ஆட்டங்களை ஆடி கட்டுவாங்க. என்ன மாதிரினா, அதாவது ஊர்ந்து நடந்துக்கிட்டே ஆடுறது, மிதந்து ஆடுறது, அதை பறந்துக்கிட்டே ஆடுறது, சுற்றி ஆடுதல், சுற்றி சுற்றி ஆடுதல், இறகை விரித்தாடுதல், அதுக்கப்புறம் தலையை சாய்ச்சிக்கிட்டே ஆடுறது, தாவி தாவி ஆடுறது, இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், மயில் அகவுறத போல கத்திக்கிட்டே ஆடுறது, தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல். இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் இதில் ஆடுவாங்க. இன்னும் என்னெல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இது மட்டும்தான். அதுக்கு அடுத்தது என்ன ஆட்டம்னா காவடி ஆட்டம். நமக்கு கா அப்படின்னா என்ன பொருள், இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினால கேட்பாங்க. கா என்பதற்கு வாரந்தாங்கும் கோல் அப்படின்னு சொல்லி பொருள். கானா வாரந்தாங்கும் கோல் அப்படின்னு சொல்லி பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம். ஒரு பெரிய தண்டில் 2 முனையும் கோள்கள், மயில் இறகுகள் செருவிருப்பாங்க. அதாவது கடவுளோட பொம்மைகள்லாம் அதில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்து அதை கட்டி ஆடுவாங்க. இதை மாதிரி ஆடுறது தான் காவடி ஆட்டம். மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகைகளை பொருத்தி மூங்கில் குச்சியினால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். அதை மூங்கில் குச்சியால் அரைவட்டமாக இணைப்பாங்க. அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துகின்றனர். அந்த அரைவட்ட பகுதியை என்ன பண்ணுவாங்க, பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துவாங்க. மேலும் மயிலிறகு கற்றைகளை இரு முனைகளும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றனர். காவடியின் அமைப்பிற்கேற்ப காவடி, சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என அவற்றை அழைக்கின்றனர். காவடியில் பல வகை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அமைப்பிற்கு ஏற்ப மச்சக்காவடி, சர்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என பல வகையில் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடியாட்டம் ஆடப்படுகிறது. மலேசியா மட்டும் இல்லை, மலேசியா உட்பட புலம்பெயர் நாடுகளிலும் இந்த காவடியாட்டம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிலாட்டம். ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம். ஒயிலாட்டம்னா என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி நிற துணியில் முண்டாசு போல் தலையில் கட்டிக்கிட்டு காலில் சலங்கை கட்டிட்டு கையில் ஒரு சின்ன துணியை வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டு ஆடுற ஆட்டம் தான் ஒயிலாட்டம். இந்த ஒயிலாட்டம் உணர்ச்சிக்கேற்ப பாட்டியின் சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனதை ஈர்க்கும். அது சின்ன பசங்களாவாலாம் அதுக்கு எத்தனை பேர் ஆடணும் அப்படிங்கிற விதிமுறையும் கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆடலாம். எல்லாம் ஒரே மாதிரியாக துணி கட்டி உணர்ச்சிக்கேற்ப பாடல் சந்தமும் மாறும், சந்தத்திற்கேற்ப ஆட்டமும் இசையும் மாறும். இதில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பு. இதனோட தனிச்சிறப்பு என்ன, ஒயிலாட்டத்தின் தனிச்சிறப்புனா கம்பீரமாக ஆடணும் அப்படிங்கிறது தான் அதோட தனிச்சிறப்பு. ஒயிலாட்டத்தை 2 வரிசையாக நின்றும் ஆடுகின்றனர்.
ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கில் உள்ளது. இது யாரும் பெண்கள் ஒயிலாட்டத்தை ஆடுறது கிடையாது, அதிகமாக ஆண்கள் தான் ஆடுறாங்க. ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலாக்கு, தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்துகின்றன. இதில் என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கு, டோலாக்கு, தப்பு இதை இசைக்கருவிகள்லாம் இதில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேவராட்டம் அல்லது சேர்வை ஆட்டம். தேவராட்டம் அல்லது சேர்வை ஆட்டம் அப்படின்னு என்னன்னா, தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. வானத்தில் இருக்கிற தேவர்கள் ஆடின ஆட்டம் தான் தேவராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். உரிமை என்னும் பொதுவாக அழைக்கப்படும் தேவதும்பி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. இது ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக கேட்பாங்க. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவதும்பி. இந்த தேவதும்பி தான் இதை பயன்படுத்தி தான் இந்த கலை வேட்டி கட்டியும் தலையில் இடையில் சிறு துணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது. ஒயிலாட்டம் மாதிரியே தான் தேவராட்டங்களும். தலையில் துணியை கட்டிக்குவாங்க, தலையை கரிச்சு, அதாவது அங்கே தலைவேட்டி மாதிரி கட்டுவாங்க, இங்கே முண்டாசு கட்டுவாங்க, இங்கே தலையில் நெத்தியில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு கையில் சிறு துணியை வச்சுக்கிட்டு காலில் சலங்கை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இவ்வாட்டத்தில் பெரும்பாலான 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது. இந்த ஆட்டத்தில் 8 முதல் 13 பேர் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகின்றன. அதாவது சடங்குகளில் கல்யாண வீட்டில் அவங்க இறந்து போயிட்டா அந்த மாதிரி சடங்குகள் இருக்க இடத்துல தான் இந்த தேவராட்டங்கள் ஆடுவாங்க. தேவராட்டம் போன்று ஆடப்பட்டு வருகின்ற கலை சேவை ஆட்டம். தேவராட்டம் போன்று ஆடுற கலை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று சேவை ஆட்டம். இது என்னென்னா, ஆட்ட கலைஞர்கள் சேவை பலகை, சேமகளம், ஜல்லரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுகின்றனர். ஆனால் சேவை பலகை வச்சுக்கிட்டு அல்லது சேமக்களம் வச்சுக்கிட்டு அல்லது ஜால்ரா கருவிகளை வச்சுக்கிட்டு ஆடுறது. இது இறந்து போன வீட்டில் அதிகமாக ஆடுற ஆட்டம் தான் இது சேவை ஆட்டம். இதெல்லாம் என்ன செய்வாங்க, இதை இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர். ஒன்றா கோயில் இந்த மாதிரி இடத்துல இருக்கும், அல்லது இந்த மாதிரி இறந்த வீட்டிலலாம் ஆடுவாங்க. இந்த ஆட்டம் தான் தேவராட்டம் அல்லது சேவை ஆட்டம். அதுக்கு அடுத்தது பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரை ஆட்டம் எப்படின்னா, போல செய்தல் என்னும் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. போல செய்யும் என்கிற பண்புகளை பின்பற்றி ஆடப்படுகின்ற ஆட்டங்களில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. இது ஒரு மதிப்பெண் வினாலே கேட்பாங்க. இந்த மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டு குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம். அந்த குதிரை மேலே இருக்கிறத உடம்புல சுமந்துக்கிட்டு கால்களில் அந்த கட்டை கால்களில் நின்றுக்கிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் தான். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றன. இதுக்கு என்ன 2 பேர், புறவி ஆட்டம்னு சொல்லலாம், புறவி நாட்டியம் அப்படின்னும் சொல்லலாம். இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. கலைஞர்கள் தங்கள் கால்களை மறைக்கும் உயரத்திற்கு துணியை கட்டிக்கொள்கின்றனர். காலில் சலங்கை அணிந்தும் அரசன் அரசி உடையணிந்தும் கிரீடம் அணிந்தும் ஆடுகின்றனர். குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்ற கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் 4 புறமும் ஓடியும் ஆடுகின்றனர். குதிரை மாதிரியே ஓடிக்கிட்டே ஆடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்துவது இல்லை, அவங்களா ஆடுவாங்க.
நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கப்படுகின்றன. அந்த மேளத்திற்கேற்ப அவங்க ஆட்டம் ஆடுவாங்க. இது ராஜஸ்தானின் கச்சிக்கொடி என்னும், கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகின்றன. ராஜஸ்தானில் கச்சிக்கொடினும் கேரளத்தில் குதிரைக்களினும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா தப்பாட்டம். தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டு அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலையே தப்பாட்டமாகும். அந்த இசைக்கு ஏற்ப ஆடுற ஆட்டம்தான். ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டத்தை தற்போது பெண்களாலும் ஆடப்படுகின்றன. தப்பாட்டம் ஆண்கள் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பெண்களும் ஆடுறாங்க. இவ்வாட்டம் தப்பாட்டம் தப்பட்டை தப்பு என்று அழைக்கப்படுகின்றன. இதுக்கு தப்பாட்டம்னு சொல்லலாம், தப்பட்டைன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவி. கோயில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் தப்பாட்டம் ஆடப்படுகின்றன. கோயில் திருவிழாவில் ஆடுறாங்க, இறந்த வீட்டில் ஆடுறாங்க, வழிபாட்டு தலங்களில் ஆடுறாங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆடுறாங்க. தப்பு என்ற ஒலிப்பதால் அந்த ஒலியின் அடிப்படையாக தப்பு என்ற பெயர் பெற்றதென கூறப்படுகின்றன. தப்புன்னு அந்த சத்தம் கேட்கறதுனால அதுக்கு தப்பாட்டம்னு பெயர் வந்தது. அடுத்தது அதுலேயே தகக தகதக தந்தன தகதக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட மும்பெருக அப்படின்னு சொல்லி திருப்புகழில் சொல்லியிருக்காங்க. தகக தக தகக தந்தன தகக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட பெருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ளார். இதனை பறை என்றும், தப்பாட்டத்திற்கு இன்னொரு பேர் என்னது, பறைனும் சொல்லலாம். ஒற்றை சொல்வதற்கென்று பறைதல் இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. அதாவது ஒன்றை பற்றி ஒருத்தர் சொல்கிறதுக்காக சொல்கிறது தான் பறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி இசைக்கப்படும் தாளக்கருவி தான் பறை. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெற்றுகிறது. தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ள கருப்பொருளில் சொல்லியிருக்காங்க. மேலும் பறையாடுதல் பற்றிய செய்திகள் இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. பறையாடுதல் பற்றிய செய்திகள் இலக்கியத்திலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பறைதல் என்னன்னா, தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழ்நிலைக்கு ஏற்ப அதன் இசைப்பு முறைகளையும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன. தப்பாட்ட இசைக்கு ஏற்ப அதனுடைய இசைப்பு முறைகளும் ஆட்டமும் வேறுபடும். வட்டமாக ஆடுதல், 2 வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று ஆடுதல், அனைவரும் நேர் வரிசையில் நின்று ஆடுதல், குதித்து குதித்து ஆடுதல், உட்கார்ந்து எழுதல், நடையாட்டம் ஆகிய ஆட்டக்கூறுகளை இன்றைய கலைஞர்களிடம் காண முடிகிறது. தப்பாட்டத்தில் கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கின்றனர். இந்த தப்பாட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி வேணாலும் இசைத்து ஆடுவாங்க, அசைந்து ஆடுவாங்க, இது உட்காந்து எந்திரிச்சு ஆடுவாங்க. இந்த மாதிரி பல வகையாக இசைக்கலைஞர்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புலியாட்டம். புலி மாதிரி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி, அதாவது அதனுடைய தோலை அணிந்துட்டு அந்த மாதிரி ஆடுறது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. விழாக்களில் புலி வேடம் இடுவோர் உடம்பெங்கும் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளை குவித்து துணியாலான வாளை இடுப்பில் கட்டிக்கொள்வர். தப்பு மேளத்திற்கு ஏற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவர். புலியை போன்றே நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்தும் உருமியும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்துவார்கள். புலி எப்படி ஆடுமோ அந்த மாதிரி இது அவங்களும் ஆடுவாங்க.
அதுக்கு அடுத்து தெருக்கூத்து. நாட்டுப்புற மக்களில் நிகழ்த்தப்பட்டு வரும் கலைகளே தெருக்கூத்து இப்பெயர். அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவிற்காக அசைவியக்கத்துடன் தொடர்புடையது. அதாவது அசைவியக்கத்துடன் தொடர்புடையது தெருக்கூத்து. அது என்னென்னலாம் எப்படி ஆடுவாங்கன்னா, திறந்த வெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது நம்ம கோயில் திருவிழாக்கள்லாம் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா கூத்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூத்து தான். களத்து மேடைகளில் நிகழ்த்தப்பட்டு தெருக்கூத்து தெரு சந்திப்புகளிலும் நிகழ்த்தப்படுகின்றன. பின்னர் கோயில் சார்ந்த கலையாகவும் ஆக்கப்பட்டது. இதில் ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவர். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. அதுக்கு இடையில் யார் இவர் அப்படின்னு சொல்லி தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். தெருக்கூத்தை அடையாளமாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டிய கலையை எடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். இவர் தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துகளின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளை எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளைகளில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறைகளை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். அவர்தான் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இவருக்கு கலைஞாயிறுங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. இவர் தான் யார்னா முத்துசாமி, முத்துசாமி, கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அப்படின்னு சொல்லலாம். இவரை நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் பல்வேறு நகரங்களில் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன. இந்திய அரசியலின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாட்டின் அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். தாமரை திரு விருதையும் பெற்றிருக்கிறாரு, கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு. இந்த தெருக்கூத்தை இன்னும் இருக்கு, அதோட தொடர்ச்சி இங்கே சொல்லியிருக்காங்க. தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருக்கிறது. அசுரன் தபசு என்னும் மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது. கூத்து கலைஞர், கூத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆகியோரின் அடிப்படையிலும் காலம், இடம் போன்றவற்றின் அடிப்படையிலும் கூத்து நிகழ்த்தப்படுவதின் சிறு சிறு மாற்றங்கள் உள்ளன. தெருக்கூத்து பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இதனை கதகளி போன்ற செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தது தோற்பாவை கூத்து. இது நமக்கு நிறையா இடத்துல நடத்தியிருக்காங்க, நமக்கு தெரியும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருகவும் சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. நம்ம பள்ளியில் இது நடத்தியிருக்காங்க. நிறையா இந்த மாதிரி பள்ளிகளில் நடத்துவாங்க. அது ஒரு பெரிய திரைச்சிலையை கட்டி அதுக்கு ஏற்ற அந்த பிம்ப ஊடுரு ஒளிக்கு ஏற்ப அந்த பொம்மையை மேலே கீழே நகர்த்தினா அது பேசுகிற மாதிரி நமக்கு ஒரு சாயல் தெரியும். அந்த மாதிரி அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாதலால் தோற்பாவை என்னும் பெயர் பெற்றது. இதில் இசை, ஓவியம், நடனம், நாடகம், பல குரலில் பேசுதல் ஆகியவை இணைந்துள்ளன. கூத்து நிகழ்த்தும் திரைச்சிலையின் நீளம், அகலம் இதெல்லாம் அதுக்கு ஏற்பதான் அதை நடத்துவாங்க. ஆகிய பாவியின் அமைப்பையும் எண்ணிக்கையையும் பொறுத்தே வேறுபடுகின்றன. இந்நிகழ்ச்சியின் பாவியின் அசைவு, உரையாடல், இசை ஆகியவற்றோடு ஒளியும் முதன்மை பெறுகின்றது. பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல்
18ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது. ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகின்ற கூட்டு குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து விளங்குகிறது. தோற்பாவை கூத்து கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றன. அது பொம்மலாட்டம்னு சொல்லலாம், கையுறை கூத்துனும் சொல்லலாம். நிகழ்கலைகள் ஊரக மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கின்றன. இவை கற்றோராலும் மற்றோராலும் விரும்பப்படும் கலைகளாக உள்ளது. உழைப்பாளிகளின் உணர்வுகளாக உள்ளன. மக்களின் எண்ண வெளிப்பாடாக, வாழ்க்கையை காட்டும் கண்ணாடியாக, மக்களின் சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாக விளங்குகின்றது நிகழ்கலை. எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதி ஒன்று இருக்கு. அதுக்கு ராஜ சோழன் தெரு அப்படின்னு இன்றும் உள்ளது. இது மாமன்னன் ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளில் பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்துகின்றன. இது அந்த ராஜராஜ சோழன் எங்கெங்கெல்லாம் பயணம் மேற்கொண்டாரு அப்படிங்கிற சிறப்பான செய்திகளை சொல்லக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு எந்த நூல் சொல்லுனா 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஆர். சபிதா, ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம்.